வெல்கம் டு ஓம் ஸ்ரீ சாய் ரூஃபிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரஷ்டான ஓல்டு ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஷீட் எப்படி போட போகிறோன்றது பார்க்குறோம். இந்த ஷெட்டு போட்டு 5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த ஷீட்டு ஃபுல்லாகவே ரஷ்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டேமேஜு, மழையில் ஃபுல் லீக்கேஜி. எதனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷெட்டு போட்டவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு செஞ்சு அதை ரிவர்ஸில் தலைக்கீழ வச்சு வெல்டிங் பண்ணி ஷீட்டு போட்டிருக்காங்க. சுத்தமாக ஸ்லோப்பே இல்லை, ஸ்லோப் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒரு 3 அடி ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மறுபடியும் ட்ரெஸ்ஸு பண்ணி பர்லின் போட்டு ஷீட்டு டாட்டா ஷீட்டு ராயல் ப்ளூ கலர் போட்டு இந்த ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாகவே நான் எந்த ஃபேப்ரிகேட்டரையும் குறை சொல்ல மாட்டேன். இந்த ஒர்க்கு பார்த்தோன்னே எனக்கே அந்த ஃபேப்ரிகேட்டர் மேலே ஒரு சின்ன வருத்தம். எதனால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை அனுபவம் இல்லாத ஒர்க்கர்ஸ் பண்ணனால அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லைனா ப்ராஃபிட் வேணுன்றதுக்காக கடன்னு அர்ஜென்ட்டாக பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே என்னன்னு தெரில. கிளைண்ட்டும் இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்குதுன்னு போய் பண்ணாமல், எங்கே உங்களுக்கு குவாலிட்டியான ஒர்க்கு, குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு குவாலிட்டியாக ஒர்க்கு எங்கே பண்ணி தராங்களோ ஒரு 4-5 இடம் பார்த்து விசாரித்து அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா 15 வருஷம் 20 வருஷம் வர ஷீட்டு உங்களுக்கு 5 வருஷத்துலேயே ஃபுல் டேமேஜ் ஆகிட்டு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ் தானே. ஸோ அதனால் ஃபேப்ரிகேட்டரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா உங்களுக்கு வர கஸ்டமர் கிளைண்ட் உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஒர்க் நல்லா பண்ணி கொடுங்க. நாங்கள் எந்த கிளைண்ட்டாக இருந்தாலும் எந்த கஸ்டமராக இருந்தாலும் எங்கள் மனசுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஷெட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி பர்லின் போட்டு ஷீட்டு போட்டாச்சு. ஆல்ரெடி இருந்த மாதிரி பாலிகார்பனேட் ஷீட் எங்கெங்கே வேணுமோ, டர்போ வெண்டிலேட்டர் எங்கெங்கே வேணுமோ அது எல்லாமே பக்கா ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கும் வேணும்னா, புதுசாக இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு போடணும், வேர் ஹவுஸ் ஷெட்டு, குடோன் ஷெட்டு, கார் பார்க்கிங், டெரஸ் ஷெட்டு எதனா பண்ணணுன்னா ஓம் ஸ்ரீ சாய் ரூஃபிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க், லீக்கேஜ் ஒர்க்கு, ரெஸ்டான ஒர்க்கு, ஐடி இன்க்ரீஸ் பண்ணுற ஒர்க்கு எதனா இருந்தாலும் ஓம் ஸ்ரீ சாய் ரூஃபிங்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கணும், நம்ம யூடியூப் கிரியேட்டரோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரோ கிடையாது. நம்ம பண்ணுற ஒர்க்கே வீடியோ எடுத்து போடுறோம். அதனால் வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே லோவாக தான் இருக்கும். வீடியோ ஆடியோ மேட்ச் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.